இந்த சார் வீடு. ஓ காத்த வரையா, கடன் வாங்க தெரியுது, கட்ட தெரியலையா, வெளியே வாயா. சார் நானே 40 நாள் உடம்பு சரியில்லாம வீட்டுல தான் சார் இருக்கேன். நாளைக்கு தான் சார் வேலைக்கே போறேன். 2 வாரத்துல உங்க ஆபீஸ்ல வந்து கட்டிடுறேன் சார். சார் பொய் சொல்றான் சார், நடிக்கிறான் சார். 40 நாள் ரோட்ல நல்லா குடிச்சு சுத்திக்கிட்டு சார், உங்க முன்னாடி நடிக்கிறான் சார். ஏண்டா அந்த மாதிரி தண்ணி வண்டிக்கெல்லாம் எதுக்காக லோன் போடுறீங்க? அவன் சிவில் ஸ்கோரை செக் பண்ணி, அவன் பேக்ரவுண்ட செக் பண்ணி, பக்கத்துல 4 வீட்டுல விசாரிச்சு கெட்டுவானா கெட்ட மாட்டானா கேட்டு லோன் போடுங்க. ஆமா, மாச கடைசி அவன் டார்கெட்ட முடியும் ஒரே டார்ச்சர் பண்றீங்க. அப்புறம் இந்த மாதிரியான ஆளுக்கு லோன் போடாம அம்பானிக்கா லோன் போடுவாங்க சார். இவங்கிட்ட சார் இவ்வளவு நேரம் நின்னு பேசிட்டீங்க, வண்டியை தூக்குவோம் சார். அவனா ஓடி இந்த ஆபீஸ்ல பணத்தை கட்டுவான் சார். சார் சார் வண்டி இல்லைன்னா என்ன பொழப்பே விடாது சார். சார் சார் காலைல கூட விடுறேன் சார். சார் 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 வண்டி சார் 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 வண்டி எவன் எடுத்து போறது? மாப்ள நீ டியூ கட்டல வண்டியை ஃபைனான்ஸ் யார தூக்கிட்டு போறாங்க மாப்ள. அது ரெடி காசுடா சார். இந்த ஏரியால தான் 12th படிச்சு முடிச்ச பசங்க 20 பேர் இருக்காங்க. நம்ம கரெக்டா வேலை செஞ்சா அந்த 20 பசங்க நம்ம காலேஜ் தூக்கிட்டு போயிடலாம். நம்ம தான் கொண்டு போறோம், மத்த எந்த காலேஜ்காரனையும் உள்ள விடக்கூடாது. சார் தீபக் சார். தீபக்கா யாரா அது? சார் நீங்க கூட செல்லமா ஜெயகலான்னு கூப்பிடுறீங்களா, அந்த பையன் சார். ஓ நம்ம ஜெயகடாவா? வாடா வாடா. ஏய் ஜெயகடா, ஏய் ஜெயகடா, ஏய் ஜெயகடா. மாஸ்டர் நம்ம ஜெயகடாக்கு ஒரு டீ ஒரு சிகரெட் கொடுங்க. ஜெயகடா. என்ன சார் கவனிப்புலாம் பலமா இருக்கு, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல ஜெயகடா, நம்ம ஏரியாவில 12 படிச்ச பசங்க 20 பேர் இருக்காங்களாம்ல. 20 பேர் இருக்காங்க, எல்லாமே நண்பர்கள் தான். அதுக்கு இப்ப உங்களுக்கு என்னவா? சூப்பர்ரா. அப்படியே அந்த 20 பேர்த்தையும் நம்ம காலேஜ்ல சேர்த்து விடுறது. நான் எதுக்கு சேர்த்து விடணும்? பாண்டி சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். நம்ம ஏரியால 20 பேர் இருக்காங்க, 20 பேரையும் உங்க காலேஜ் தான் சார் சேர்த்து விடுவேன். என்ன பாண்டி புதுசா வண்டி எடுத்துருக்க போல? என்னடா வண்டி பைனான்ஸா இல்ல ரெடி கேஷா? உங்க அப்பா அடிக்கிற கொள்ளைக்கு உனக்கு எப்படி ரெடி கேஷ்ல எடுத்து கொடுத்துருப்பான்? இழிச்சாரு. நான் என் 2 கை 2 காலால உழைச்சு வாங்கின வண்டிடா இது. சரிடா, வண்டி பெட்ரோல்ல ஓடுமா டீசல்ல ஓடுமா? என் வண்டி பெட்ரோல்ல ஓடும், டீசல்ல ஓடும், மண்ணெண்ணெயில ஓடும், தண்ணியில ஓடும். என் வண்டி சுண்ணாம்புல கூட ஓடும். உனக்கு ஏடா ஓடணும்? நானே காலங்காத்தால வண்டி சாட்டா மாட்டேன்னு கடுப்புல இருக்கேன். வெறுப்பத்தான் பேசாம போயிரு. பாவா நேத்து நைட் இங்க உட்காந்து சரக்கு அடிச்சேன், போத ஓவர் ஆகி போச்சு. செல்ல இங்கே ஊத்தி போயிட்டேன், எவனா ஆட்டையை போட்டு போயிட்டேன். பாவா இது சரியில்லை பாவா, வண்டி வேற புதுசா இருக்கு. என் செல்ல ஆட்டையை போட்டு வாங்கின வண்டியா இது. ஆமா பாபா, நேத்து காலையில வரைக்கும் ஓட்ட சைக்கிள் ஓட்டிக்கு இருந்தா, இன்னைக்கு காலையில பார்த்தா புதுசா ஸ்கூட்டி. செல்லு திருட்டு வண்டி புதுசு. நீ தேவலாம் பேசிட்டு இருக்கா? யார் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கா? பாபா நீ போன் அடிக்க பாவா, அந்த மொட்டை மாட்டிக்கிடுவான். போன இல்லங்க போனறாங்க உன் போன அட உன்னை பற்றி யாரு? அட என்ன சொன்னால் என்ன? இந்த காதில் வாங்கி அது அந்த காதில் தள்ளு. நீ வியாபாரத்துக்கு போறியா இல்ல வேடிக்கை பார்க்க போறியா? டெய்லி 10 வடை 20 வடை மிச்சம் கொண்டு வந்துட்டு இருக்க. இந்த மாதிரி வடையை மிச்சம் கொண்டு வந்துட்டே இருந்தா நம்மளுக்கு வடையில லாபமே இருக்காது. இந்த பாரு இட்லி நீ எவ்வளவு மிச்சம் கொண்டு வா, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அது அம்மா உணத்துல 1 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விக்கிறோம், அது நம்மளுக்கு லாபம். ஆனா வடை நம்ம போடுறது வித்தாதான் காசு. வித்தாதான் காசுனா வடை போற ஆயில மாத்தியா? வடையை வந்து பாத்தியா மூஞ்சில தூக்கி அடிக்காங்க. தம்பி 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 தம்பி, நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் பலன் கிடைச்சிருச்சா? உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? குரப்படி நாமங்கடா நாமங்கடா. யாரு அடையன்னு சொன்னார் என்ன இந்த காதில்? டாக்டர் டாக்டர் வாங்க டாக்டர், எங்க அண்ணன் பேசிச்சுலாம் படுத்து கிடக்கா டாக்டர், என்னன்னு பாருங்க டாக்டர். எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். சோழி முடிஞ்சு. தம்பி சாரிப்பா, காதுல வைக்க மறந்துட்டேன்.
உயிர் இருக்குப்பா. டாக்டர் தோழி முடிஞ்சுப்பா. லே பாண்டி இப்படா வேலைக்கு வந்தா அதுக்குள்ளேயும் படுத்துக்கடா. வாங்குற காசுக்கு உண்மையா வேலை பாடுறா. அப்பனாண்டா உழைச்சு சாப்பிட உடம்புல இருக்கும். நொட்டும் நீங்க குடுக்குற 500 ரூபாய் சம்பளத்துக்கு 2 மணி நேரம் தான் வேலை பார்க்க முடியும். மிச்ச நேரம் படுத்தாண்டா கிடப்பேன். ஏண்டா ஒருத்தன் டெய்லி வரேன் சும்மா தான் இருக்கேன். அவன் 1500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போறேன். அவனால நீ ஒண்ணும் கேட்க மாட்டியா? லே ஒரு மேஸ்திரிடா. மேஸ்திரியா இருந்தாலும் சரி காய்கறியா இருந்தாலும் சரி நீ அவன்கிட்ட கேள்வி கேட்கணும்டா. வந்துட்டான்டா மேஸ்திரி. வேலையும் தெரியாது ஒண்ணும் தெரியாது. வேலை பார்த்து தள்ளுற மாதிரி கரண்டி வர சுத்தி வரேன். மேஸ்திரி டக்குன்னு வாங்க. நீங்க டீ வடை வாங்கி கொடுத்தாதான் வேலையே விறுவிறுப்பா ஓடும். மேஸ்திரி உங்க கையில இந்த கரண்டி இருக்கனால தான் இந்த கரண்டிக்கே மதிப்பு. தெரியும்டா உங்க மரியாதைலாம். ஆள் இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆள் இல்லாத ஒரு பேச்சு. இன்னைக்கெல்லாம் எவனும் 6 மணிக்கு ஓட முடியாது. 8 மணி வரையும் வேலையை இருந்து முடிச்சு கொடுத்துதான் போனோம். மேஸ்திரி நீங்க டீ வடையை மட்டும் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த பாண்டிய பாருங்க. நைட்டு 12 மணி ஆனாலும் பறந்து பறந்து வேலை பார்த்துட்டே இருப்பேன். விளக்கு வச்சா வீட்டுக்கு வந்திரணும். சரிங்க. ஏண்டா முன்ன பொம்பளை பிள்ளைய பார்த்ததே இல்லையா? இப்படி திங்கிற மாதிரி பாக்குறா. உன்னோட அக்கா தங்கச்சி என்ன இப்படி பாப்பியா? கல்யாணம் ஆசை வந்துச்சுன்னா வீட்டுல பொண்ணை பார்க்க சொல்லி கல்யாணத்தை முடிச்சு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு ரோட்ல உட்காந்துட்டு வர போற பிள்ளைல திங்கிற மாதிரி பாக்குறா. சாரிக்கா தெரியாம பாத்துட்டேன். தெரியாம பாத்தியா? கிழிச்ச. நீங்க எல்லாம் அப்படி ரோட்ல நின்னு திங்கிற மாதிரி பாக்கறனால நம்ம நாட்டுல பாட்டியில கூட பாதுகாப்புலாம் போச்சு. இனிமேல் ரோட்ல இந்த மாதிரி நிக்கிறது நான் பார்த்தா செருப்பு கழட்டி அடிப்பேன். லே பாண்டி காலேஜ் பிள்ளைல கூட்டம் கூட்டமா போய்கிட்டு இருக்கடா.